வெல்கம் டு ட்ரேட் டு டார்கெட். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னு சொல்லிடலாம். போன வீடியோவில் பார்த்துருந்தோம்னா இந்த டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். இந்த 1000 பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகும்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் 430 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரைஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் மறுபடியும் என்ன பேட்டர்ன் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்துருச்சு. பாருங்கள், ஒரு ரைஸு, அதுக்கப்புறம் ஒரு ஃபாலு, மறுபடியும் ஒரு ரைஸு, ஒரு ஃபாலு. ஸோ அந்த பாட்டமை கட் பண்ணோடனே 200 பாயிண்ட் ஃபால் கொடுத்துச்சு. இந்த பேட்டர்னோட சைஸ் பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட்ஸு. ஸோ அதே மாதிரியே 200 பாயிண்ட்ஸ் அச்சீவ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிபிள் பாட்டம் எடுத்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாட்டம் எடுத்திருக்கு. ட்ரிபிள் பாட்டம் எடுத்தனால மறுபடியும் இங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் மேலே போகும்னு என்னோட ப்ரெடிக்ஷன். இதுதான் என்னோட ப்ரெடிக்ஷன். இப்போதைக்கு சின்ன டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே பாருங்க, ஒரு பெரிய லார்ஜ் புல்லிஷ் கேண்டல். இங்கே கொஞ்சம் கன்சால்டேஷன் ஆச்சுன்னா இங்கேருந்து சடனாக இமீடியட் டார்கெட்னா பார்த்தீங்கன்னா ஒரு 23,100 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. இந்த சின்ன டார்கெட் இப்போ இந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா மண்டே கூட போகலாம். பாருங்க, புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே கொஞ்சம் கன்சால்டேஷன். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ் அரௌண்ட் வருது. ஸோ இங்கே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 150 பாயிண்ட்ஸ் மறுபடியும் ரைஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, சான்சஸ் இருக்குது. 950 23,100 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாட்டம் எடுத்திருக்கு. இந்த ட்ரிபிள் பாட்டம் மறுபடியும் 23,800 வரைக்கும் போகும்னு நம்ம டார்கெட் கொடுத்துருக்கோம். மறுபடியும் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 400 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு கீழே இப்போ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி கீழே வந்துடுச்சு. ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா மறுபடியும் 23,800 போகும்னு நம்ம டார்கெட் கொடுக்குறோம். இந்த ட்ரெண்ட் லைன் கீழே உடச்சி க்ளோஸ் ஆகாத வரைக்கும் நம்ம புல்லிஷில் தான் இருப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் கொஞ்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இது கீழே இறங்குங்கிற மென்ஷன் தான். ஆல்ரெடி கீழே இறங்கிடுச்சு. கீழே இறங்கி இப்போ சப்போர்ட் எடுத்து மேலே போக அதிக சான்சஸ் இருக்குது. புட் சைடு கொஞ்சம் கம்மியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. இமீடியட் டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 23,100. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.